வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எஸ்பி டாக்கீஸ். நான் உங்க எஸ்பி. பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றிலேயே மறக்க முடியாத, அதே சமயம் பல கேள்விகளை எழுப்பின ஒரு சம்பவம்னா அது பார்வதி மற்றும் கம்ருதீனுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு விவகாரம் தான். சாண்ட்ரா விஷயத்துல அவங்க நடந்துகிட்ட விதம் தப்புதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க பண்ண தப்பை விட அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் டீம் பண்ணது சரியா? ஒரு தண்டனைங்கிறது திருத்துறதுக்காக இருக்கணுமே தவிர ஒருத்தரோட வாழ்க்கையே சிதைக்கிறதா இருக்கலாமா? இது பத்தின ஒரு காரசாரமான அலசலை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிக் பாஸின் மௌனம் மற்றும் 24x7 கண்காணிப்பு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழையும் போதே என்ன சொல்றாங்க? 24 மணி நேரமும் நொடிக்கு நொடி பல கேமராக்கள் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ஏதும் ஆகாம நாங்க பாத்துக்குவோன்னு வாக்குறுதி தராங்க. சரி, அந்த கார் டாஸ்க் நடந்தப்போ என்னாச்சு? சாண்ட்ராவை தள்ளி விடும்போதும் சாண்ட்ரா கீழே விழும்போதும் அந்த கார் கதவு சாத்தப்படும் போதும் அங்க இருந்த கேமராக்கள் என்ன ஆஃப்லயா இருந்துச்சு? கண்டிப்பா இல்ல, எல்லாமே ஆன்ல தான் இருந்துச்சு. பிக் பாஸ் டீம்ல ஒருத்தர் கூடவா அதை பார்க்கல? ஒரு பெண்மணியை 2 பேர் சேர்ந்து தள்ளுறாங்கன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே ஸ்டாப் த டாஸ்க் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு குரல் கொடுத்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அந்த இடத்திலேயே அந்த தவறு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனா பிக் பாஸ் என்ன பண்ணாரு? வார இறுதி வரைக்கும் காத்திருந்தாரு. ஏன்? சனி ஞாயிறு எபிசோட்ல அந்த வீடியோவை குறும்படமா போட்டு காட்டி கைத்தட்டல் வாங்கறதுக்காகவா? ஒரு பெண்மணிய துன்புறுத்துறத பிக் பாஸ் டீம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அத வார இறுதியில நடவடிக்கை எடுக்கலாம்னு தங்களோட டிஆர்பிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்களா? ஆரம்பத்திலேயே பார்வதி, கம்ருதீன் நீங்க செய்யறது தப்புன்னு பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்க மாட்டாங்க. அவங்க மேல இருந்த தப்ப சுட்டி காட்டி அப்பவே திருத்தி இருக்கலாம். ஆனா பிக் பாஸ் டீம் அதை ஒரு கண்டென்ட்டா தான் பார்த்தாங்களே தவிர மனிதாபிமானத்தோட பார்க்கல அப்படிங்கிறது தான் பல ரசிகர்களோட கேள்வி. இப்போ விஷயத்துக்கு வருவோம். வெளியேற்றப்பட்ட அந்த 2 பேரோட நிலையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல பார்வதி. அவங்க வசதியா இருக்கலாம், யூடியூப்ல பிரபலமா இருக்கலாம். ஆனா பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே ரெட் கார்டு வாங்கி வெளியேற்றப்பட்ட முதல் பெண் போட்டியாளர் பார்வதி தான். இது அவங்க இமேஜுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு! காசு பணத்தை தாண்டி சமூகத்துல ஒரு பெண்ணாக இது அவங்களுக்கு ஏற்படுத்த போற மன உளைச்சலும் அவப்பெயரும் சாதாரணமானதில்ல. பணம் போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா போன பேரை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது கம்ருதீன். இவருக்கு பிரச்சனை கௌரவம் மட்டும் இல்ல, வாழ்வாதாரமே தான். அவருக்கு நடிப்பு தான் மூச்சு, சினிமா தான் வாழ்க்கை. பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது, காட்ஃபாதர் கிடையாது. இந்த பிக் பாஸ் மேடையை நம்பி வந்த ஒரு சாமானிய கலைஞன் அவரு. இன்னைக்கு அவர் மேல விழுந்திருக்கிற இந்த ரெட் கார்டு முத்திரை நாளைக்கு அவருக்கு கிடைக்க போற சினிமா வாய்ப்புகளை தடுத்தா அதுக்கு யார் பொறுப்பு? பார்வதிக்கு பேர் போச்சு, கம்ருதீனுக்கு வாழ்க்கையே போச்சு. ஒரு விளையாட்டுக்காக, ஒரு டிஆர்பிக்காக 2 பேரோட வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு கரையை உண்டாக்கி இருக்கணுமா? தப்பு செஞ்சா தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா அந்த தப்பை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு பிக் பாஸ் டீமுக்கு என்ன தண்டனை? ஒருவேளை அந்த இடத்துல பிக் பாஸ் குரல் கொடுத்திருந்தா கம்ருதீன் மற்றும் பார்வதியோட கேம் மாறி இருக்கும். ஏன், அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.